அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி கன்னியாகுமரி வந்திருக்கிறார். ஏற்கனவே பல்லடம், மதுரை, சென்னை போன்ற இடங்களிலும் அவர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இதுவரைக்கும் திரு ராகுலோ திருமிகு பிரியங்காவோ தமிழ்நாடு பயணத்தை திட்டமிடவில்லை. இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தமிழ்நாட்டை ராகுல் பிரியங்கா ஒதுக்குவதன் பின்கதை என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு டி என் ரகு பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு அரவிந்த், ஏன் இன்னமும் தமிழ்நாட்டு பயணத்தை திரு ராகுலோ திருமிகு பிரியங்காவோ திட்டமிடவில்லை? ஒரு வார காலம் இருக்கு. ஆனா இதற்கு முன்பே வந்திருக்கணும். பிரதமர் 4 முறை வந்தாச்சு. இன்னும் அடுத்த பயணங்கள் வருவதற்கும் திட்டம் இருக்கலாம். ஆனா இவங்க இன்னும் ஒரு பயணத்தை கூட திட்டமிடவே இல்லையே. இல்லைங்க, நமக்கு சமீபத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக நமக்கு கிடைத்த தகவலின்படி ராகுல் காந்தி 18ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். 18ஆம் தேதி காலையில் புன்னேரியிலும், மதியம் சோளிங்கூர், மாலை துறையூர், திருச்சி மாவட்டத்தில் துறையூர், இந்த 3 தொகுதிகளில் 18ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று மாலையோ நாளை காலையோ அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். ஸோ 18ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் தமிழகத்தில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். 19ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் செய்ய இருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தற்போது வரை ராகுல் காந்திக்கான 18ஆம் தேதிக்கான அட்டவணை என்பது இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆனால் 18ஆம் தேதி ராகுல் காந்தி வருகிறார் என்பதை தவிர்த்துவிட்டு பார்த்தாலும் ஒரு காலதாமதமாக ராகுல் காந்தி வருகிறாரோ என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. ஏனென்றால் கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியே முடிந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி மேற்கு வங்க பிரச்சாரத்துக்கும் ராகுல் காந்தி சென்றிருந்தார். அதற்கு பிறகு 15ஆம் தேதி, இன்றைய தினம் 15ஆம் தேதி, இதற்கு முன்பும் 9ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை ராகுல் காந்தி ஒரு முறை கூட தமிழகத்துக்கு வரவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர்களிடம் விசாரிக்கும் போது அவர்கள் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கான இந்த 16, 17, 18 ஆகிய 3 தினங்களில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. அன்ற கூட்டத்தில் தொகுதி மறைஅறிவு தொடர்பான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் உள்ளிட்ட சில அலுவல்கள் வேலைகள் இருந்ததின் காரணமாகத்தான் ராகுல் காந்தி வர முடியவில்லை என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் பொதுவாகவே தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரிக்கு வராரு, கேரளாவுக்கு வராரு, பாண்டிச்சேரிக்கு ஒரு முறை வந்திருக்காரு, கேரளாக்கு ஒரு 4-5 முறைக்கு மேல போயிருக்காரு. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கொண்டாலும் அப்போதும் ராகுல் காந்தி ஒரே முறை தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரே நாள் தான் வந்தாரு. காலையில திருநெல்வேலியும் மாலையில் கோயம்புத்தூர்லையும் பிரச்சாரம் பண்ணார். ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கென ஒரு வலுவான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எனவே காங்கிரஸ் கட்சிக்கான ரிசோர்ஸஸை நாங்கள் மற்ற தேவைப்படும் இடத்தில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது ஒரு பதிலாக இருந்தாலும் ராகுல் காந்தி இன்னும் அதிகப்படியான பிரச்சாரத்தை தமிழகத்தில் செய்திருக்கலாம். ஏன்னால் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் வெறும் 2 நாட்கள் மட்டும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர இருப்பது என்பது போதுமானதாக இல்லை என்பதுதான் பரவலான தகவலாக இருக்கிறது. திரு ஸ்டாலினுக்கான தேர்தல், திமுகவுக்கான தேர்தல், இதுல நம்முடைய ஸ்டேக் என்ன இருக்கு? குறைவா இருக்கு. ஏன்னா நீங்களே தான் 28 தொகுதிகள்னு சொல்றீங்க. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அந்த எண்ண ஓட்டம் ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ இல்லையோ? இது நமக்கான களம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம், இது நமக்கான களம் இல்லை, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ? இல்லைங்க, நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராகுல் காந்திக்கான தேர்தல். ராகுல் காந்தி பிரதமராக முன்னிறுத்தக்கூடிய தேர்தலாகத்தான் அனைவரும் பார்த்தோம். அந்த தேர்தலையே தமிழகத்துக்கு ஒரே முறை மட்டும்தான் ராகுல் காந்தி வந்தார். காலையில் திருநெல்வேலியிலும் மாலையில் கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான், வெறும் ஒரே நாள் பிரச்சாரத்தில் மட்டும்தான் ராகுல் காந்தி தமிழகத்தில் பங்கேற்றார். அப்படி இருந்தும் திமுக தலைமையிலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி 40க்கு 40 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் தமிழகம் போன்ற என்னைக்குமே காங்கிரஸுக்கு அதிகப்படியான இடங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தமிழகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராகுல் காந்தி இன்னும் அதிகமான கவனத்தை தமிழகத்தில் செலுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட பல தலைவர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. காங்கிரஸ் தலைவர்கள் தான் அதற்கு இப்படி அடுத்த கட்டமாக அதனை எப்படி எடுத்து செல்வார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆனால்
தமிழகம் போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் வளர வேண்டும் என அவர்கள் ஆசைப்பட்டாலும் அதற்கான போதுமான நடவடிக்கைகள் அந்த கட்சி தலைமை எடுக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஓகே, திரு பிரகாஷ், ராகுலுக்கு திமுக மேல இன்னமும் வருத்தம் இருக்கா, அதிருப்தி இருக்கா? கூடுதல் தொகுதிகள் அவங்க தரல, இல்ல விரும்பிய தொகுதிகள் அவங்க தரல அப்படின்னு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அந்த உடன்படிக்கை நடந்த சமயத்தில் இருந்த அதிருப்தியுடைய நீட்சியாக இந்த காலதாமத பயணம், இடையில திட்டமிடாத பயணங்களை நம்ம பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லை, ராகுல் காந்தி ஒரு முறை சென்னைக்கு வராரு, சென்னையிலேருந்து ஹெலிகாப்டரில் பாண்டிச்சேரிக்கு போகிறாரு, ஒரு முறை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, அங்கேருந்து புறப்பட்டு போகிறாரு. ஸோ 2 பாயிண்டில் டச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஸ்டாலினும் ராகுலும் ஒன்றா பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு திமுக சைட்லேருந்து எதிர்பார்க்கப்பட்டது, பிரச்சாரமும் செய்யப்பட்டது. அதுக்கும் ராகுல் வரல. என்னன்னா இதில் திமுக பாஜக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விவகாரத்தில் இந்த தேர்தல் நேரத்திலையும் சிஎம் போராட்ட களத்துக்கு அழைக்கிறார். எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி அழைக்கிறாரு. பாஜக எதிர்ப்பில் பாஜக இந்த டைமில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டு வர்றது பாஜக கூட்டணிக்கே மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குது. ஏன்னா எடப்பாடியால் பேச முடியல. ப. சிதம்பரம் ஆர்கியூமெண்ட் வைக்கிறார் இல்லைங்களா, நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன், அவர் சொன்னார் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்ற விளக்கத்தை சொல்கிறாரு, இது ஒரு விளக்கமா அப்படின்னு ப. சிதம்பரம் பெரிய அளவுக்கு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார். அப்போது தமிழ்நாடு தான் பாஜக எதிர்ப்பில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். தெலுங்கானா அது கூட சேருது, ரைட்டுங்களா? அப்போது காங்கிரஸ் கட்சி பாஜக எதிர்ப்பை மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்குது அப்படின்றது உண்மைனா அதில் தமிழ்நாட்டை புறக்கணிப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை? அதுதான் தமிழ்நாடா இல்லை திமுகவா? அந்த புறக்கணிப்புங்கிற வார்த்தையில யாரை அடக்கி பார்க்கணும்? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா, திமுகவை புறக்கணிக்கிறாங்களா, தமிழ்நாட்டையும் கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க? டோட்டலா கூட்டணியை புறக்கணிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த கூட்டணி அமைஞ்சது விஜய் சொல்றாரு இல்லையா, உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்கு அப்படின்ற ஒரு வேர்டு எங்கேருந்து வருது? சாதாரணமாக அந்த வேர்டு வராது இல்லைங்களா. காங்கிரஸ் கட்சி அஃபிஷியலாக இங்கே வந்துருச்சு, 28 சீட்டு வாங்கிடுச்சு, நின்றுடுச்சு, எல்லாமே பண்ணிடுச்சு. எதையுமே யோசிச்சு ரொம்ப பேசாத விஜயே காங்கிரஸ் கட்சி பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னும் போது ராகுலுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டியை பற்றி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த சைடில் தலைவாழ இலை போட்டு விருந்து வைக்கிறாங்க, இந்த சைடில் 2 தோசை தராங்க, 2 தோசையை தான் எடுத்துக்கணும்னு தலைமை சொல்லும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வியூவை முன்வைக்கிறார். இப்போ அந்த வியூவை புறக்கணிக்க முடியாது. ராகுல் சொல்லிதான் இல்ல தலைமை சொல்லிதான் போய் பேசணும் அப்படின்னு தான் உண்மை. பிரவீன் சக்கரவர்த்திலாம் சாதாரணமாக போய் பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர்லாம் ராகுல் சொல்லி தான் போய் பேசியிருக்கணும், ராகுல் சொல்லி தான் அந்த அலையன்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ராகுல் கிட்ட கேட்டால், க்ளோஸ் சர்க்கிளில் போய் கேட்டால், இந்த அலையன்ஸ் நான் உருவாக்குனதில்லை, என்னை மீறி உருவானது. சோனியா காந்தியும் கார்கேவும் தான் இந்த அலையன்ஸை உருவாக்குனாங்க. சோனியா காந்தியை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க அப்படின்றதான் ராகுலோட ரெஸ்பான்ஸ். ஸோ இது அவருடைய ரெஸ்பான்ஸாக இருக்கிற பட்சத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய சோனியா காந்தியை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ராகுல் காந்தி வராரு, 18 கார்கே வராரு 18ஆம் தேதி. சரிங்க, ராகுல் காந்தி வரல, கார்கே எங்க போனாரு? அவரும் இந்த அலையன்ஸோட சிற்பிகளில் ஒருத்தர்ல. அமித்ஷா எத்தனை முறை வர்றாரு, மோடி எத்தனை முறை வர்றாரு, எத்தனை ரோட் ஷோ பண்றாரு. பார்லிமெண்ட்ல தொகுதி மறுசீரமைப்பு மசோதா ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிரதமர் எடப்பாடியோட இருக்காரு நாகர்கோவிலில். ஸோ அவருடைய கேம்பெயினிங் ஸ்ட்ரென்த் என்ன, அப்போ உங்களுடைய கேம்பெயினிங் ஸ்ட்ரென்த் என்ன? இல்லை, திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்யறதுல கூட அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். தங்கள் கட்சியை சேர்ந்த 28 வேட்பாளர்களுக்காவது பிரச்சாரம் செய்ய வரணும், கண்டிப்பாக அதையுமே தவிர்க்கிறாங்க. அதையும் தவிர்க்கிறாங்க, தமிழ்நாட்டையே தவிர்க்கிறாங்க. அப்போ இந்த டோட்டலாக இந்த கூட்டணி ராகுல் காந்திக்கு
இஷ்டமில்லாத ஒரு கூட்டணி மேல கோபமா, திமுக மேல கோபமா, தங்கள் சொந்த கட்சிக்காரங்க மேலேயே கோபமா உங்களுக்கு? சொந்த கட்சிக்காரங்க மேல கோபம் இருக்காது, கூட்டணி மேல கோபம், திமுக மேலேயும் கோபம். திமுக வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்கு மேல வந்து சும்மா விடாது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு ராகுல் காந்திக்கு அவரு நம்ம கமிஷனர் அருண் சொன்ன மாதிரி அவர்களுக்கு புரிகிற மொழியிலேயே அவர்களுக்கு பதில் தரப்படும். அதுதான் திமுகவுடைய இன்றைய நிலையா இருக்கு. திரு ரகுது, திட்டமிட்ட புறக்கணிப்பா இல்ல 5 மாநில தேர்தல், கேரளாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறாங்க, புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்க முடியும் நம்புறாங்க, அந்த மாநிலங்களில் கவனம் செலுத்தணும், அஸ்ஸாம் போகணும் அப்படின்ற அந்த கால நெருக்கடி, சூழல் நெருக்கடி காரணமாக அவங்க வரலையா? சம்திங் ஃபிஷிங்க. நீங்கள் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த விதம், அப்போ வந்து மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசினது, இன்னி வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த டிவிகே காரங்கள்ட்ட கைத்தட்டு வாங்குறத மட்டுமே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனால் கூட இங்கே விசில் போர்டுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் செய்யறது ப்ரொஃபஷனலான வேலை கிடையாது. கூட்டணி அமைஞ்சிருச்சு, ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க, இதை விட என்ன வேணும்? நீங்கள் காங்கிரஸ் பண்ண ஒர்க்குக்கு இதுவே அதிகம் கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் பிரச்சனையை அதுக்கப்புறம் கேட்டு அவங்கள்ட்ட போராடுங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா அதிக சீட்டு கேளுங்க, ஒர்க் பண்ணிட்டு கேளுங்க. ஒர்க் பண்ணாமலே எப்படி கேட்கறது எப்படி? இது யாரை பலவீனப்படுத்துது? இது காங்கிரஸ் வந்து இந்த 2029 குறித்து எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கிறத காமிக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் இந்த இந்தியா கூட்டணியை வலுவிழக்கிற மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பினராயி விஜயனை வந்து நீங்கள் பிஜேபியோட தொடர்பில் இருக்கீங்க, அதனால தான் இந்த தங்கம் திருட்டு சம்பந்தமாக உங்களை இன்னும் பண்ணல அப்படிங்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் நேற்றுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, மம்தா பானர்ஜினால தான் பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னு. அதாவது பிஜேபி வளர்ச்சிக்கு இந்தியா முழுவதுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ரீஜனல் பார்ட்டிஸ். வலுவாக எங்கெங்கே ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே திமுக, அங்கே மம்தா பானர்ஜி, அவங்க தான் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் அப்படி சொல்கிறாரு. ஏற்கனவே பீகார்லையும் தேஜஸ்வியோட ஒத்து போல அவர். அதுவும் வந்து கடைசி சமயத்தில் தான் அந்த கூட்டணியை அந்த வேட்பாளர்களாக முடிவானது, பிரச்சனையில தான் போய் முடியும். முதல்வர் வேட்பாளர் கடைசியில் தானே அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இப்போ இந்த இவங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவிச்சாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க காங்கிரஸ்லேருந்து ரியாக்ஷன், பவன் கேரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் விடுவிச்சுட்டாங்க, தேவையானவங்களை மட்டும் விடுவிச்சுட்டாங்க அப்படின்றாங்க. அது ஒருத்தங்க அவர் சிசோடியாலாம் எவ்வளோ ஒரு வருஷமா ஜெயிலில் இருந்தவர் வெளில வந்தா அவருக்கு கூட ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாமல் வந்து டெல்லியில் இவங்க பெரிய ரைவலாம், டெல்லியில் இவங்க என்னமோ பயங்கரமாக ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் எந்த தேர்தலில் எப்போ ஜெயிச்சாங்க? ஏன் மாநில கட்சிகள் மீது இவ்வளவு கோபம்? அது அவங்களுக்கு அது அவங்களோட நேச்சர்ல உள்ளது. காங்கிரஸ் தங்கள் வளர்ச்சியை மட்டுப்படுத்திட்டாங்கன்னா அது ஒரு காரணம். இவங்க வந்து இந்தியாவில் பிஜேபி நம்ம எல்லாம் எதிர்க்க முடியாதுங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடும் இருக்குது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் மோடி அவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு ராகுலுடைய அன்பு அரசியல் தான் மிகப்பெரிய ஆயுதம். நம்புற ஆள்லாம் அவர் வந்து காமன் மேன்ட்ட எப்படி பேசுவார், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, ஒரு பங்க்சர் ஊட்டுற கடையில் இருக்கிற தொழிலாளிகிட்ட, ஒரு பரோட்டா போடுறவர்கிட்ட போய் பேசுகிற அந்த விதம், அவங்க சொல்கிறத கேட்குற விதம்லாம் பார்த்தா ஒரு ஹீலிங் டச்சு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எழுது. ஆனால் அவர் இந்த கூட்டணி கட்சிகளை நடத்தும் விதம் சரியே கிடையாது. நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு 40 சீட்டு கேளுங்க, சும்மா உட்காந்துட்டு எலெக்ஷன் சமயத்தில் முழிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீட்டு கேட்பீங்க, உடனே கொடுத்துடணுமா திமுகன்னு கேட்குறேன். நீங்கள் முன்னாடியே உழைச்சிருக்கணும். சரி, வாங்கின சீட்டுக்கு ஆளையாக ஒழுங்காக போட்டிங்களா? 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜிகேஎம் தமிழ் குமரன் தூக்கி நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க பெண்ணாகரத்தில். அப்புறம் எம்என்எம்லேருந்து வந்த பொண்ணுக்கு ஒரு லேடிக்கு வந்து சிங்காநல்லூரில் கொடுக்குறீங்க. கேரளாலேருந்து ஒருத்தர் தூக்கிட்டு வந்து அது மேலே கேஸ்லாம் இருக்குன்றாங்க, விலவங்கோட்டில் கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மேலூர் தொகுதிக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் முதல் லிஸ்ட்ல பேர் வராமல் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறீங்க. இதெல்லாம் எதை காமிக்குது? நீங்கள் இந்த எலெக்ஷனில் கொடுத்துருக்க 28ல் 25 ஜெயிச்சாதான் 29ல் எங்களுக்கு ஒரு 13 சீட்டு கொடுங்க, 14 சீட்டு கொடுங்க அப்படின்னு லோக்சபா எலெக்ஷனில் கேட்கலாம். இங்கே ஜெயிச்சா தானே, அதுக்குன்னு முயற்சி எடுக்கிறீங்க. நான் கேட்குறேன், 2024 தேர்தலில் தமிழ்நாடு மட்டும்தான் தென்னிந்திய மாநிலங்களில் பிஜேபியை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுது. ஒரு சீட்டு கூட கொடுக்கல. கேரளா கூட கொடுத்துருச்சு, முதல் முறையாக திருச்சூரில் ஜெயிக்க வச்சிருச்சு பிஜேபியை. நம்ம கொடுக்காத போது அவர் இங்கே வந்து நன்றி சொன்னாரா? நம்ம மக்களுக்கு நன்றி சொன்னாரா? திமுகவே விட்டுருங்க, நான் ஓவராலாக கேட்குறேன். 39 out of 39 தம்பிங் வின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணாரா? ஏன் தேங்க்ஸ் சொல்ல வரலன்னு கேட்குறேன். அவர் வந்து தமிழ்நாட்டை டேக்கிங் ஃபார் கிராண்டட், எப்படி இருந்தாலும் போட போகிறாங்கன்னு. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் அந்த உங்கள் கூட்டணி கட்சியை வலுப்படுத்துறீங்க? இப்போ திரு ஸ்டாலின் இப்போ ராகுல் காந்தி வரணும்னு நினைப்பார மாட்டாரா? எஸ்பெஷலி விஜய் வந்து கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதுனால மக்கள் வந்து பாசமாக போட போகிறாங்கன்னு. இவர் வந்து அதை கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? உங்களுக்கு லோக்சபாவுக்கு மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுக்கணும், திமுகவுக்கு தேவையான சமயத்தை நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவர் நிற்கிறது வந்து நியாயமே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா திமுகவோட பிரச்சனைனா
உடைச்சிட்டு போயிருங்க, என்ன பெரிய பிரச்சனை? நீங்கள் இந்த எலெக்ஷன்லேயே உங்களை யார் கூட்டணி இருக்கு சொன்னா? எங்களை 50 சீட்டு வேணும்னு ஒரு டிமாண்டை வச்சுட்டு வெளில போயிருக்கலாமே. அது ஒரு நியாயமான ஃபைட். உங்களுக்கு கோவம் இருக்குது, எங்களை உதாசீனப்படுத்துறாங்க, எங்களுக்கு 2006 மந்திரி சபையில் இடம் கொடுக்கல, இப்பயும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா கூட்டணியிலேருந்து போயிருக்கலாமே. அது அந்த முடிவையும் எடுக்கல. உங்களுக்கு திமுகவோட சப்போர்ட் அங்கே தேவைப்படுது. இப்போ டீலிமிட்டேஷன்லாம் பண்ணால் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைய போகுதுங்கிற ஒரு பயம் இருக்கும்போது திமுகவோட ஆதரவு இல்லாமல், திமுக எம்பிஸோட ஆதரவு இல்லாமல் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போறீங்க? உங்களுக்கு எம்பிஸ் வேணும்ல. உங்களை தாண்டி உங்களுக்கு கமிட்டடாக சப்போர்ட் பண்ண போகிறது யாரு? இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. 180 வந்து 130 ஆகுமா 140 ஆகுமான்னு இருக்குது. அவர் அதை எப்படி கண்டெம் பண்ணுவாரு? அப்ப சவுத் இந்தியா தானே ஒரு பிளாக்கா சேர்ந்து ஒற்றுமையா நீங்க வந்து பிஜேபி எதிர்த்து போராடணும். அந்த நேரத்துல நீங்க வந்து அவங்களோட பாராமுகமா இருக்கிறது. புதுச்சேரியில போயிட்டு திமுக பெரிய சொல்லல, கூட்டணி இருக்கா இல்லையா? கூட்டணி தர்மம்னா பிடிச்சிருக்கோ இல்லையோ, கூட்டணின்னு அமைஞ்சிருச்சுன்னா நீங்க அவங்க பேரை சொல்லணும், நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அந்த கட்சி வேட்பாளர்கள் பேரை சொல்லணும். சொல்லல. 5 பேர் ரெபல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல. திரு ஸ்டாலின் பேரும் சொல்லல, திமுக பேரும் சொல்லல. இதெல்லாம் என்னன்னு கேட்கறேன். ராகுல் காந்திக்கு ஏதோ சம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமலேயே அப்படியே போயிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக, முதல் வேலையா இவங்களை காங்கிரஸை கட்டி விடுவாங்கன்னு தோணுது. சில பேர் சொல்றாங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ராகுலுக்கு பிடிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம வெளிப்படையா பார்க்கறதா சொல்ல முடியும். ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பத்தி எதிர்த்து பேசுறதை பார்த்தா அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தோணல. பட் நீங்க வந்து இதே மாதிரி யூகத்தின் அடிப்படையில் நீங்க இயங்க முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன கோபம் திமுக மேல, அதை வெளிப்படையா பட்டவர்த்தமா பேசிட்டு நீங்க முடிவெடுங்க. அதுதானே நியாயமான ஒரு போக்கு. திரு ராம்கி, திரு நரேந்திர மோடியும் திரு அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான பிரச்சார களத்தில் ஈடுபடுறதும், இந்த பக்கம் திரு ராகுல், திரு மிக பிரியங்கா போன்றவர்கள், கார்கே போன்றவர்கள்லாம் தேர்தல் களத்திற்கே வராமல் இருக்கிறதும் என்ன விதமான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும்? இதில் ஒரு ஒப்பீட்டு அளவில் தேசிய கட்சிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை நம்ம பல விவாதங்கள் பேசிட்டோம். ஆனால் இந்த பெர்செப்ஷனாக உதவி செஞ்சு பெர்செப்ஷனாக பார்க்கும்போது பாஜக வந்து உள்ள பூந்து எல்லா அண்ணா திமுகவையும் அந்த ஜெல்லாகிற அந்த கூட்டணி ஜெல்லாகிறது ஒரு முழுமையான ஃபார்ம் ஆகிறதுக்கு பாஜகவோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. அவங்க வந்து அன்புமணிகிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க, தினகரனை கூட்டு வந்தாங்க. அப்படி ஆனால் அந்த மாதிரியான ரோலை இங்கே ப்ளே பண்ண முடியல. அது நம்ம எல்லாம் தெரிஞ்சுதான் பல பேசினோம். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் காங்கிரஸ் நம்மளால இந்த ரோல் தான் பண்ண முடியும், ஸோ இதை மட்டும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிற கேள்விகள் நிச்சயமாக ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் வந்து என்ன பேசணும்னு அவர் நிச்சயமாக ஒரு பிளான் இருந்திருக்கான்னு நான் பார்க்குறேன். என்னன்னா நீங்கள் வந்து இந்த அதிகமான சீட் வாங்கினது அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். ஒரு வேளை அமைதியாக இருந்தாருன்னா திமுக கொடுக்குற சீட்டுக்கு ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட என்ன இருக்கு, அவங்களுக்கும் லாஸ் ஆயிடுச்சுலாம். ஸோ அங்கே அதாவது ஒரு கடுமையாக முகத்தை காமிக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே இருக்கார். ஸோ திமுகவுடன் அனுசரணையாக போகிறதுக்கு சோனியா காந்தி இருக்காங்க. சீட்டு வாங்கினா மட்டும் போதுமா? இல்ல, இந்த முதல் ஸ்டேஜில் அவங்களுக்கு முக்கியம் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னை அப்பர் ஹேண்ட் எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்க பாருங்க, கடந்த சமீப காலங்களில் அந்த திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளாமே வந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் அவர்களாம் முன் வந்து செய்யலைங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் அவங்க பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். அது நம்பர் 2 நம்பர் 3 மாறி மாறி போகும்போது தன்னுடைய மேலாதிக்கத்தை காமிச்சிக்கிறதுக்காக தான் அந்த சீட் பேரங்கிறது ஆரம்பிச்சது. ஸோ இப்போ செல்வப்பிறந்தை கூட சொல்லும் போது கூட எங்களுடைய உரிமையை நாங்கள் வாங்கிட்டோம், உங்களுக்கு வேணா நீங்க திமுக கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து அதை டிவைட் பண்ணார். அதாவது நாங்கள் வந்து முக்கியமான கட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் திட்டமிட்டு தான் செய்திருப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம வந்து பல குறைகள் சொல்றோம். அவர் வந்து கேரளாவுக்கு பிரச்சாரம் போகும்போது ஏன் வரல, புதுச்சேரி வந்தபோது ஏன் குறை. அதாவது நீங்க பாருங்க, கேரளாவில் போயிட்டு ஒரு கார்பரேட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவர் சிபிஐ அவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆர்எஸ்எஸ்க்கும் இடதுசாரிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்றவர் திரும்ப தமிழ்நாட்டில் வந்து எப்படி அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியும்? அந்த ஒரு முரண் இருக்குல்ல, அதை தவிர்ப்பதற்காக அந்த நேரத்தில் அவர் பிரச்சாரத்துக்கு வரலன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ புதுச்சேரியில கூட அவர் என்ன பேசுறாருன்னா, அவங்க கூட பாஜகவை எதிர்த்து பெரிய கடுமையான நிலைப்பாடெல்லாம் பேசல. நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வோங்கிற ஒரு பாசிட்டிவான பிரச்சாரத்தை முன்வைத்தார். நாங்கள் டெல்லியிலேருந்து உங்களுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல போய் திமுக போயிட்டு டெல்லி நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரியான கோஷத்தை புதுச்சேரியில் நீங்க வைக்க முடியாது. சரி, இப்போ இது வந்து 2026ல் புத்தம் புதுசா உருவான ஒரு சூழலா? 2024ல் சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தாங்களா கேரளாவில்? இல்ல, அங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, அங்க முரண்கள் இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடந்த கால தவறுகள் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது அது மூலமா நமக்கு வந்து சீட் கிடைக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய இமேஜ் ரொம்ப முக்கியம். இவங்க என்ன எல்லா இடத்துலையும் மாநிலத்துக்கு மாநிலம் போய் ஒரே மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்றதா இருக்கலாம். ரெண்டாவது, நீங்க அந்த 4 மாநில தேர்தலை திட்டமிடுறதுல ஒரு போக்கு இருக்கு. நீங்க அசாம் வந்து முழுக்க எல்லாவற்றையும் தீர்மானித்தது பிரியங்கா காந்தி தான்.
ஸோ கேரளாவில் எல்லாமே ராகுல் காந்தி தான். அங்கே சசி தரூர் தவிர மற்ற எல்லா லீடர்ஸுமே ராகுல் காந்தியோட டீம் தான் ஆக்சுவலாக. ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. அங்கே வந்து கர்நாடகாவில் நிறைய பேர் போய் அசாமில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த மேற்கு வங்கத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி யார் அந்த ரேடார் இருக்காங்க, இது ராகுல் காந்தியோடைய ரேடார் இருக்கா பிரியங்கா காந்தியோட ரேடார் இருக்காங்கிறது ஒரு தெளிவான ஒரு நிலையே வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இது நமக்கு இந்த பக்கம் வந்து நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்லை, நம்மளுக்கான பகுதியே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து கேரளா மட்டும் திமுக வேட்பாளர்களுக்கோ திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கோ ராகுல் வர்றதுல பெரும் எதிர்பார்ப்பு இருக்காது. வந்தா நல்லா இருக்கும், வரலைன்னா கூட அவங்க கடந்து போய் விடுவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய 28 வேட்பாளர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தானே செய்யும். புதுச்சேரிக்கு வராரு, இங்கே வந்து நம்மை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணணும், நமக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தணும். இன்னொரு பக்கம் திரு மோடி வராரு, அமித்ஷா வராரு அப்படின்னா அதை சமன்படுத்துவதற்கு இவங்க பிரச்சாரம் ஓரளவுக்காவது உதவி செய்யுன்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டாம். அது நியாயமான எதிர்பார்ப்பு. அவர் நிச்சயமா அதை பூர்த்தி செய்வாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி ஒருவர் கூடவே பிரியங்கா காந்தி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோவையிலும் வரும்போது ஸ்வீட் பாக்ஸோட போய் எடுத்துட்டு வாங்கிட்டு கூட முதல்வரை பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகளா இருக்குது. ஆனா அவர் என்ன பேசுவாருங்கிறதா முக்கியம். அவர் என்ன பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரியான நடுவில் உள்ள ஒரு பெரிய இடைவெளி இருக்குல்ல, குறிப்பா விஜய் கட்சியை அணுகுகின்ற விதத்துல அவங்க வந்து விஜய் நிஜமான காங்கிரஸே எங்க கிட்ட தான் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு நிச்சயமான ஒரு பதிலடி ராகுல் காந்தியே தர வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஒருவேளை அந்த சங்கடத்தை தவிர்ப்பதற்காக விஜய விமர்சிக்க வேண்டியது வரும் தேர்தல் பிரச்சாரத்தில்ங்கிற சங்கடத்தை தவிர்ப்பதற்காக அவர் இங்க வராம போஸ்ட்போன் மாதிரி அது கடைசி கட்ட பிரச்சாரத்தில் நம்ம வந்து விளக்கம் கொடுத்துக்கலாம், இப்பயே ஏன் கொடுத்து சிக்கலாக்கணும். அது ஏன்னா அந்த உண்மை நிச்சயமாக அது உண்மையே இல்லைன்னு மறுக்கவும் முடியாது. அதுக்குள்ள உண்மையான செய்திகள் இருந்தது. நிச்சயமாக பிரவீன் சங்கர் அவரே ஒத்துக்கிட்டார். நான் காங்கிரஸ் தலைமை சொல்லி தான் நான் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவரே சொல்றாரு. ஸோ அப்படிங்கும்போது நிச்சயமாக காங்கிரஸ் தலைமையிலேருந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பக்கம் என்ன சிக்னல் வந்து நமக்கு தெரியாது. நிச்சயமா பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. நீங்க இதுல இருந்து பாஜக வந்து அமித்ஷாவே வந்து சொல்றாரு என்னன்னா, எங்களுக்கும் விஜய் கிட்ட நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, ஏன்னா அதோடைய அவங்களுடைய வாக்கு வங்கியை எங்களை பாதிக்கும், எங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கும்னு வெளிப்படையாக சொன்ன அந்த மாதிரியான ஒரு விளக்கம் இந்த தரப்பில் தரப்படவில்லை. அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். தேர்தலில் இதெல்லாம் இயல்பானது தானே. அதிமுக விஜய் கூட்டணிக்காக முதல்ல காய்கள் நகர்த்தினாங்க, அதுக்கு இல்லைன்னு பிறகு இப்ப தேர்தல் களத்தை திரு விஜயை கடுமையாக திரு எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்களே கடுமையாக விமர்சிக்கிறாங்க, பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. கூட்டணி அமைஞ்சா விமர்சிக்க வேண்டியதில்லை, கூட்டணி அமையாத சூழல்ல அவங்க வந்து விமர்சிச்சு தானே ஆகணும். தேமுதிக இந்த பக்கம் வந்த பிறகு இப்போ விமர்சிக்க தானே செய்யறாங்க. அதுல என்ன திரு ராகுல் இதை விமர்சிக்க கூட தேவையில்லை. இப்ப எப்படி விஜய் கடந்து போறாருல, மற்றும் சொல்லி கடந்து போறாரு, காங்கிரஸ் பத்தி பேசல, அது மாதிரி கூட வந்து தாவேக்காவை கடந்து போகிறது கூட முயற்சி செய்யலாம். ஆனா அவங்க வந்து நேரடியான ஒரு குற்றச்சாட்டை விஜய் வைக்கிறார். நிஜமான காங்கிரஸ் என்கிட்ட தான் இருக்கும் போது நிச்சயமா காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய காயப்பட்டிருப்பாங்க. அதுக்கு உரிய விளக்கத்தை அவங்க கொடுக்கணும். அது கடைசி கட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொன்னா அது ஒரு பெரிய திரும்பவும் ஒரு சர்ச்சை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ராகுல் காந்தியோட இந்த விஷயம் போஸ்ட்போன் பண்றது சரி, கடைசி கட்டத்தில் வரலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா பர்பஸா அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, அவருக்கு கூடுதலாக கேரளால அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், அஸ்ஸாம்ல பிரியங்கா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் தான் இங்க. அப்படிங்கும் போது இந்த நேரத்தில் போய் நம்மள வந்து போய் பிரச்சனை பண்ணி நம்மளால வந்து கூட்டணி கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது யார் நினைச்சு ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டேமேஜ் இஸ் டன். ஸோ அப்படிங்கும்போது திரும்ப போய் நம்ம வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு பதிலாக அமைதியா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். பாதிப்பு சரி செய்யாதா அவருடைய பயணமும் பிரச்சாரமும்? ஏற்கனவே இருந்த நெருடல்களை சரி செஞ்சார். இல்ல சரி செய்யணும். அதாவது இந்த பிரச்சாரம் வருவார், ஆனா என்ன பேச போறாருன்னு முக்கியம். அவர் காலம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்குது. அவர் வர்ற நேரத்தில் அந்த டீலிமிட்டேஷன்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசப்படும் போது ஒட்டுமொத்தமா பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ அது வரும்போது மற்றது எல்லாமே அடிபட்டு போயிடும். அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. நாங்கள் தான் பாஜக குரல், அதுக்காக ஒன்றி நெருங்கும் போது திரும்ப திமுக கூட்டணிக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் பாக்குறேன். டீலிமிட்டேஷன் விஷயத்துல திமுக மாதிரி அல்லது வந்து நீங்கள் ரேவந்த் ரெட்டி மாதிரிலாம் அவர் பேச முடியாது. அவர் சவுத் இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு நார்த் இந்தியாலையும் ஜெயிக்கணும்ல. இன்ஃபேக்ட் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் காங்கிரஸ் ரிவைவ் ஆனால் தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். பிஜேபியோட எங்கே 1-on-1 இருக்காங்களோ அங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே வரும். அதனால இவங்க பேசுகிற மாதிரி பேச முடியாது. அது டீலிமிட்டேஷன்லாம் வந்து அவர் ஒரு பெரிய ஆயுதமாக இங்கே பேச முடியாது. அவசர அவசரமாக செய்கிறாங்க, கன்சல்டேஷன் பண்ணலன்னு சொல்லாமே தவிர சவுத் இந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிற மாதிரி அவரால் பேச முடியாது. வடமாநில வாக்கு வங்கி இழக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவர் பேச காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எப்படின்னா, நாங்க வந்து நம்பர்ஸ்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கனால அவங்க ஏற்கனவே ஒரு செட் பண்ணிட்டாங்க எந்த ரூட்ல போகணுங்கிறது. சோனியா காந்தி கூட 2 நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து எங்களுக்கு நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதி கொடுக்கணும் மாதிரி அந்த வழியிலே பயணம் செய்வாங்க. அதுல அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். மாநில கட்சிகளும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சரியா இருக்குனால அந்த பகுதியில் போவாங்க. ஆனா
ஆனா அவங்க சொல்ல வர என்னன்னா இன்னைக்கு இது எல்லாமே விமென்ஸ் ரிசர்வேஷன் கோட்டாவை அவாய்ட் பண்றதுக்காக செய்யப்படுற விஷயம் அப்படி என்னதான் இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாலும் நிஜமான விஷயம் மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்காமல் இதையெல்லாம் பத்தி பேசுறதே சரியா இருக்காது. அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து இவங்க ஏன் பேச மாட்டாங்கிறது எனக்கு புரியல. அரவிந்த் குறுக்கிட்டீங்க. இல்லைங்க, அல்ல டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் சரி ராகுல் காந்தியும் சரி தங்களோட நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாகவே தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கார். ட்வீட்ல டீலிமிடேஷனுக்கு எதிராக தன்னோட கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கார். அதில் கூடுதலாக அவர் சொன்னது இது சவுத் இந்தியாவும் சதர்ன் ஸ்டேட்ஸும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸும் இது போல இது சிறிய மாநிலங்கள், இந்த போல மாநிலங்கள் அன்ஃபேராக ட்ரீட் பண்ணப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த டீலிமிடேஷன் மூலியமாக இது போன்ற மாநிலங்களுக்கு தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் நடைபெற இருக்கிறது. அதனால் நாங்கள் அதனை எதிர்க்கிறோம் என மிகவும் தெளிவாகவே காங்கிரஸ் கட்சி டீலிமிடேஷனில் தங்களோட நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் இல்லை ஹிந்தி ஹார்ட்லேண்டில் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல. டீலிமிடேஷன் பொறுத்தவரை காங்கிரஸோட ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பிரச்சார களத்துல திமுகவோட கைகோர்த்து இதை சொல்றாரா? பிரச்சார களத்துல தேர்தல் சமயத்துல திமுகவோடு கூட்டணி கட்சிகளோடு கைகோர்த்து இதை அழுத்தமா பதிவு பண்ணுவாரா? இல்லைங்க, 18ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வர இருக்கிறார். 18ஆம் தேதி அதாவது 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறது. 18ஆம் தேதி ராஜ்சபா தான் இருக்கு. அதனால ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினம் கண்டிப்பாக அவர் டீலிமிடேஷன் தொடர்பாக பேச போகிறார். ஏன்னா இல்லைன்னா இன்றைய தினம் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளோட கூட்டத்தில் அவரும் கர்கே 2 பேரும் தான் வந்து சேர் பண்ணி இந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அவர்கள் 2 பேரோட தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த இடத்துல திமுக உறுப்பினர் திமுக சார்பில் டிஆர் பாலுவும் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. அதுலயும் மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த டீலிமிடேஷனை நாம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துதான் காங்கிரஸ் கட்சி எதிர்க்க போகிறாங்க. இதுவரை 18ஆம் தேதி வரும்போது கண்டிப்பாக தொடர்பாக பேசும். இதுவரைக்கும் திமுகவோடு கூட்டணி வைக்காத தேமுதிக கூட்டணி சேர்ந்ததுல இருந்து பிரச்சார களத்துல ரொம்ப வீரியமான பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க சீட்டு ஜெயிக்கணுங்கிறது முக்கியம், கூட்டணிக்கான வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கணும்னு அவங்க பயணிக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் 2017 இருந்து அதற்கு முன்பும் கூட்டணியில் சில வருடங்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலை திமுக எவ்வளவு முக்கியமாக அணுகுகிறதுங்கிறதுன்னு தெரிந்த பிறகும் கூட அவங்களுடைய பங்களிப்பு போதுமானதாக இல்லையே. ஏப்ரல் 9ஆம் தேதி வரை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். கேரளா சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் கவனம் அங்கு முழுமையாக கேரளா மாநிலத்தில் எப்படியேனும் ஆட்சிக்கு வர வேண்டும் என அவர்கள் தலைமையில் அந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருந்தாங்க. தமிழகத்துக்கு இன்னமும் சற்று கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். நான் இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட், நம்ம ஒரு தேசிய கட்சின்னு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி நீங்க மேற்குவங்க மாநிலமோ அசாம் மாநிலத்தில் இந்த 2 மாநிலங்களிலும் புதுச்சேரி இந்த 3 மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. எனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை ஒவ்வொரு இடத்திலையும் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த 3 நாட்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான CWC மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. எனவே இந்த அலுவல்கள் எல்லாம் தாண்டி அவர்கள் முடிந்த அளவுக்கு வருகிறேன் என்பதான் அவர் இதுக்கு முன்னாடி பேசுறவங்க ஒருத்தர் சொன்னாங்க. இப்ப அசாம்லயோ அதே மாதிரி கேரளாலயோ கர்நாடகா சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போனாங்கன்னு. நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கனாலும் தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி உத்தம்குமார் ரெட்டின்னு தெலுங்கானாவோட ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ், அவரும் தமிழ்நாட்டில் வந்து அவரும் இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான அவரும் பல்வேறு கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். முகுல் வாஸ்னிக் வந்திருக்கார். TS சிங் தியோ காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அது போல தமிழகத்துக்கும் 3 மூத்த தலைவர்கள் வந்திருக்கிறார். ராகுல் காந்தி கர்கே இந்த இருவருடைய பிரச்சாரம் தற்போது வரை நடைபெறவில்லை என்ற கேள்விக்கு தான் தற்போது 18ஆம் தேதி 20ஆம் தேதி ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்யறதாக தெரிகிறது. அது போதுமானதாக இருக்கிறதா இல்லையா என்பது தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு. ராகுல் கடந்து காங்கிரஸ் தலைவர்கள் இப்ப பாஜக பிரதமர் வராரு, உள்துறை அமைச்சர் வராரு, பியூஷ் கோயல் இங்கேயே இருக்காரு, ரேகா குப்தா இன்னைக்கு வந்து வானதிக்காக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் பல மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மதுரை வந்தாரு, வேட்புமனு தாக்கலுக்கு வராங்க, பிரச்சார களத்திற்கு வர்றாங்க, நட்பின் அடிப்படையில் வர்றாங்க, கட்சி சார்ந்து தலைமை சொன்னதன் அடிப்படையில் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இங்க உருவாயிருக்கா காங்கிரஸ் தரப்புல? இல்லைங்க, DK சிவகுமார் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் DK சிவகுமார் கோயம்புத்தூர் இருக்காரு. சற்று நேரத்துக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியோட ஈரோடு கிழக்கு வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பனுக்கு ஆதரவாக அவரும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உத்தம்குமார் ரெட்டி தமிழ்நாட்டில் தான் இருந்தார். அவரும் ஒரு சில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். முகுல் வாஸ்னிக். எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குங்க. அதனை பயன்படுத்தி கொண்டு தான் அது முடிஞ்ச அளவுக்கு அதில் நம்ம பாஜகவோட காங்கிரஸை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. பாஜக ஆளும் கட்சியாக இருக்கிறது. மோடி தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு பிரதமர் வந்ததுக்கும் பிரதமர் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக வந்தது பிரதமராக வந்திருக்கிறார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு வர்றதுதான் பிரச்சாரத்துக்காக வருகிறார். எனவே நம்ம இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும். நான் தான் சொல்றேன், காங்கிரஸ் தலைவர்களோட பிரச்சாரம் போதுமானதாக இருக்கிறதா என்ற கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய லிமிடெட் ரிசோர்ஸை இவங்க முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள் என்பதுதான் கருத்து. திரு பிரகாஷ், இந்த அடிப்படையில்
ஒரு உறவு முறிஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு தேர்தலுக்கு பிறகு அவ்வளவு சுமூகமாக இருக்காது அப்படின்னு இந்த பிரச்சார அடிப்படையில அதை கணிச்சு சொல்ல முடியுமா? இல்லைங்க, காங்கிரஸோட ஆட்டிடியூடு முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ராகுல் காந்தியுடைய விஷயமே அவர் இந்த மாநில கட்சிகளை மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, பீகாரில் தோத்ததோ இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா இன்னைக்கு நிற்கிறது ஆன்டி பிஜேபி பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க. அவங்க என்ன காங்கிரஸ் கட்சியை நம்பியா நிற்கிறாங்க? காங்கிரஸும் சிபிஎம்மும் உடன்பாடெல்லாம் போச்சு. இப்போ அந்த உடன்பாடு கூட முறிஞ்சு போச்சு. அங்கே நிற்கலை. கேரளாவில் போகும்போது இவங்க சிபிஎம்மை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ண முடியுமோ சிபிஎம்மையும் சிபிஐயும் அவ்வளோ கேவலமாக இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படியே விட்டுருவாங்க. ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்ன முதல் மாநிலம் தமிழ்நாடு. இங்கே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நாங்கள் 2 மாநிலத்தில் தான் அதிகாரத்தில் இருக்கோம், தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் ஒரு வட இந்திய மாநிலம். இங்கே தான் அதிகாரம் இருக்கும். நாங்கள் அகில இந்திய அளவில் கட்சியை ரன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த 2 மாநிலங்கள் பத்தாது, நீங்கள் எங்கேயாவது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்களா? இதுதான் ராகுல் முன்வைத்த கேள்வி கனிமொழி கிட்ட. இதை அப்படியே இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க கனிமொழி. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தீங்களா? எல்லாத்தையும் நீங்கள் தானே இது பண்ணுறீங்க, அதிகாரத்தோட பலன்களெல்லாம் நீங்கள் தானே அறுவடை பண்ணுறீங்க. அப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கு வேணும்ல. இதெல்லாம் கேள்விகள் ராகுல் காந்தியா முன்வைக்கப்பட்டது திமுகவை நோக்கி. இந்த கேள்விகள் எல்லாமே தாவேக்காவால் வளர்த்து போஷிக்கப்பட்ட கேள்விகள். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு எல்லாமே தாவேக்காவால் வளர்த்து போஷிக்கப்பட்ட உடனே இந்த கூட்டணி என்பது அமைய வேண்டியது தாவேக்காவுடன் தான் அப்படின்றது தான் காங்கிரஸோட நிலையாவே இருந்தது. ராகுல் காந்தியும் அந்த நிலையில தான் இருந்தார். அதை மீறி சோனியா காந்தியும் கார்கேவும் திமுகவுடன் தான் கூட்டணி வைக்கணும்னு அடம் பிடிச்சி அந்த கூட்டணியை கெடுக்கக்கூடாது, அந்த காலத்திலிருந்து கலைஞர் உருவாக்கிய கூட்டணி இது அப்படின்றத கொண்டு இந்த கூட்டணிக்கு கொண்டு உட்கார வச்சு ஒரு ஹார்டு நெகோசியேஷனுக்கு போய் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்க ஒரு 28 சீட்டுகளோட அந்த கூட்டணியை அமைச்சு அவங்க எதுவுமே ஹார்ம் பண்ணல. காங்கிரஸை எதிர்த்து அவங்க எதுவுமே ஹார்மாக சொல்லவே இல்லை, பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் பொறுமை காத்து அந்த கூட்டணி முடிஞ்ச உடனே முடிஞ்சது அப்படின்னு ஸ்டாலின் இப்படி கை காட்டினார். இப்படி தான் கொண்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வருவாருன்னு சொல்லப்பட்ட டைம்களிலெல்லாம் அவர் வராமல் போனப்பவும் திமுக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆனால் இது ஓவர் டோஸ். இது எல்லா மாநிலத்திலையும் ராகுல் காந்தி கடைபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை மாநில கட்சிகளை எட்டி உதைக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ இந்தியாவுக்கு தேவை என்னன்னா ஒரு தேசிய முன்னணி மாதிரி மாநில கட்சிகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் தேவை. காங்கிரஸ் இல்லாதவா? காங்கிரஸ் அதுல காங்கிரஸ் இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸ் இல்லாம பண்ண முடியாது அப்படின்றதுனால காங்கிரஸ் வருது. அப்போ இந்த மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை ராகுல் காந்தி புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள் வரும்போது ஃபியூச்சர்ல கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியுடைய நல்ல உறவு திமுகவுக்கு இருக்காது. அதை தான் நான் சொன்னேன். அவர்களுக்கு உரிய பாஷையிலேயே அவர்களுக்கு உரிய பதில் தரப்படும். திரு ராம்கி, தொகுதி மறுவரையறை பிரச்சனை இருக்கு, நாளை கருப்பு கொடி ஏற்றப்படும் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் மும்மொழி கொள்கை சார்ந்த பிரச்சனை இருக்கு, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை FCRA சட்டம் கட்டுப்படுத்துது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. இந்த சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில திரு மோடியுடைய பயணம் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி அப்படிங்கிறது NDA கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும், கை கொடுக்கும்? சாதகம்ங்கும் போது நம்ம அடுத்த 2 நாள் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தான் போறோம். நிறைய விமர்சனங்கள் இந்த இடத்துல டீலிமிட்டேஷன் பற்றிய விவாதங்கள் வரும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய கலச்சூழலை பாதிக்கும்லாம் பேச்சு இருக்குது. அது நிஜமாக விவாதிக்கலாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்குமான விசிட்ஸ் எல்லாமே மோடியோட விசிட்ஸ் ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சை உருவாகல. ஒரு மோடி வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2047 அது மாதிரியான விஷயத்தை தான் முன்னெடுத்து. இல்லை சர்ச்சைன்னு இல்லை,
இப்ப ராகுல் வரல, பெர்செப்ஷனா கை கொடுக்கலன்னு சொல்றோம்ல, இவர் வந்திருக்காரு, அது கை கொடுக்குதா? அவங்களுக்கு பலன் தருமான்னு கேட்க, அறுவடை பண்ண முடியுமா அந்த பயணத்தை? கை கொடுக்குறாங்க. பொதுவா டெல்லி பாஜக தலைவர் வரும்போது இங்க அதிகமான சேதாரம் தான் அதிகம் ஆக்சுவலா. ஏன்னா அது கடந்த கால தேர்தல் அப்படிதான் பார்த்தோம். கடைசி கட்ட தேர்தலில் நிறைய பேர் வரும்போது அது வந்து இங்க வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால அதோட ஒப்பிடும்போது இது வரைக்கும் அதாவது பாஜக வந்து ஒரு பெரிய இதுவா டெல்லிக்காரர்கள் அப்படிங்கிற மனநிலை இது வரைக்கும் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா அதிமுக கூட்டணிக்கு நெகட்டிவான பிரச்சாரமா அமையல. ஸோ வளர்ச்சி விஷயங்கள்லாம் அவர் பேசுறதுனால இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த டீலிமிட்டேஷன் உண்மையிலே ஒரு சந்தேகமா இருக்கும். ஒருவேளை ஏன்னா கடைசி கட்டத்தில் ஏதாவது மாறுதல், அது திமுக கூட்டணி ஒரு மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுல் காந்தியே வந்து இங்கே வந்து இந்த பிரச்சாரத்தில் இதை மட்டும் பேசினாருன்னா அது ஒரு பெரிய இருக்கு. அப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுக்கும். அதை எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, அதுக்கு என்ன கவுண்டர் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதனால இது வந்து நம்ம 2 நாள் கழிச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பட் களத்தில் நிச்சயமாக இன்றைய வரைக்கும் ஆன சூழலை பார்க்கும்போது பாஜகவோட பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கு. அவங்க ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. நம்ம இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குங்கிறது இன்னைக்கு தான் வெளிச்சத்து வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள், பாஜகங்கிற கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு, பாஜக வேட்பாளர்கள் மொமெண்டம் அவங்களுக்கு கெயின் ஆகிறதுக்கு அப்படின்ற அளவுல திரு மோடி, திரு அமித்ஷா, பாஜக தலைவர்கள், பாஜக முதல்வர்களுடைய பயணம் உதவி செஞ்சிருக்கா? ஒட்டுமொத்தமா அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்காக அது உதவி செஞ்சிருக்கா? நிச்சயமா வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நீங்க வந்து இந்த தொகுதியில வந்து சரியான எங்களுக்கு வலுவான உள்ள தொகுதி ஒதுக்கப்படவில்லைங்கிற ஆரம்பத்தில் ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனா அவங்க செலக்ஷன் கேண்டிடேட் எப்பவுமே அந்த சின்ன கோடு பக்கத்தில் இன்னொரு சின்ன கோடு போடும்போது காங்கிரஸோடு ஒப்பிடும்போது பாஜக போட்டிருக்கிற பல தொகுதிகளில் அவங்களுடைய கேண்டிடேட் செலக்ஷன் சரி, அவங்க பிரச்சாரம் முன்னெடுக்கிறது சரி, பட்னாவிஸை கொண்டு இறங்கினாங்க. அப்புறம் ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அந்தந்த தொகுதியை மட்டும் கார்னர் பண்ணி பேசுறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு லீட் எடுக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் தொகுதிகளில் வந்து இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்கல ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து நயினா நாகேந்திரன் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டாரு, இன்னும் செல்வ பிறந்தக்கு இன்னும் தொகுதிக்கே போகல அவரு. நம்ம வந்து கார்கே வருவாரா? பிரச்சாரம் செய்யலங்கிறது பலவீனம். ஆனா காங்கிரஸ் வந்தா ஒரு மதச்சார்பற்ற தன்மைன்ற பெர்செப்ஷன் இன்னும் கூடுதலாகும். திரு விஜய் கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள்ல ஒட்டுமொத்தமா வாங்கிடாம இவங்களால மட்டுப்படுத்த முடியும், அதுக்கு காங்கிரஸோட பிரச்சாரம், ராகுலுடைய வருகையெல்லாம் உதவி செய்யும்னு பேசுறாங்கல்ல. அந்த தன்மையிலிருந்து நீங்க அணுகிற போது பாஜகவுடைய தலைவர்கள், திரு மோடி உட்பட பாஜகவுடைய தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிற போது பெர்செப்ஷனா அது பாஜகவுக்கு மட்டும் உதவி செய்தா, இல்ல அதிமுகவுக்கு உதவி செய்தா, இல்ல அதிமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துதா? இல்ல, அதிமுகவுக்கு இந்த இன்றைய அளவில் உதவி செய்கிறது. அது நம்ம அந்த டீலிமிட்டேஷன் பற்றின விஷயங்கள் பேசப்படும் போதும் முன்னோரை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இன்றைய அளவில் பாஜக போட்டியிட தொகுதியிலும் சரி, அண்ணாமலை ரொம்ப பரபரப்பா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். நம்ம யாருமே எதிர்பாராத அளவுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஜெல்லா எல்லா கூட்டணி தலைவர்களும் பேசி பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அது வாரியான ஒரு காட்சிகள் நம்ம நீங்க பார்க்க முடியல. நீங்க பிஜேபியோட வரலாறு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளோட ரொம்ப இணக்கமா இருக்கிற மாதிரி இருந்து அவங்களை காலி பண்ணுவாங்க. மகாராஷ்டிரால சிவசேனா, பிஜு ஜனதா தள், இதுல ஒடிஷால, இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் எடுத்தா கூட வாஜ்பாய் பீரியட்ல டிஎம்சியோட கூட்டணி இருந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸோட. இப்ப அவங்க வந்து ஆர்ச் ரைவலா மாறி இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பீகார்ல அவங்க முதல்வர் பீகார்ல இப்போ ஒரு முகமா ஒருத்தரை காமிச்சு ஏமாத்தி இப்ப அவங்கால கொண்டு வந்துட்டாங்க. கேட்டா அதிக சீட்டு வாங்கிட்டாங்கன்னு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்கவாத்தியமா இருக்கிறதுக்கான ஆசையா அவங்களுக்கு கிடையாது. மெயின் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2026 என்டிஏ வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பெரும் மகிழ்ச்சி, அந்த லெவலில் தான் பிஜேபி இருக்காங்க. அந்த மனநிலையிலேயே இத்தனை முறை வராங்களே. நான் பிஜேபி கொள்கைகளை முற்றிலுமா எதிர்க்கிற ஆளா இருந்தா கூட அந்த முயற்சி இருக்குல்ல, அவர் வந்து ஃபண்ட் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. மற்றபடி தமிழ் 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 எங்க போனாலும் தமிழ் பத்தி பேசுறாரு, காசி தமிழ் சங்கம்ன்றாரு. அப்புறம் வந்து எத்தனை முறை பிஜேபிக்கு இப்ப பலன் கொடுக்குது, அது அவர் ட்ரை பண்றாங்கன்றா. ஏடிஎம்கே கை கொடுக்குதா இல்ல ஏடிஎம்கே இல்ல சேதாரத்தை இல்ல, அவரு அந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல கொஞ்சம் நம்பிக்கை இழந்து இது அந்த கிரெடிபிலிட்டி இழந்துட்டார். எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி பேசிட்டு எதுக்காக திருப்பி கூட்டணி போனீங்கன்னு அவரால் விளக்க முடியல. அதுல வந்து அவரு அந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. போகாம தனியா இருந்தா கூட நான் சொன்னதை எனக்கு கூட்டணி வரலன்னா கூட இருந்துட்டு பாருங்க. ஏன்னா ஏடிஎம்கே இருக்கிற குட்வில்ல பயன்படுத்தி அதுவும் சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு நிறைய வாக்குகள் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை இல்லாம அப்புறம் விஜயும் வந்துட்டதுனால அவர் வந்து வேற வழி இல்லாம அவருக்கு மேல என்ன அழுத்தம் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஊழல் குற்றச்சாட்டு நிறைய பேர் இருக்கு. இப்ப வந்து இவர் மேல எஃப்ஐஆர் இருக்குது. இப்ப அமைச்சர்கள் மேல எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் மேல அவங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களேன்னு ஒரு பயம். பட் நான் பிஜேபி என்ன சொல்றேன், ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்றாங்க. இப்ப நீங்க வைஸ் பிரசிடென்ட் போட்டாங்கல்ல சிபி ராதாகிருஷ்ணன், அது கூட ஒரு எலக்ட்ரல் மோட்டிவ். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு அவருடைய சாதி வந்து ஒரு சைசபிள் நம்பர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அவங்க இயங்குறாங்க.
இங்க ரிஜெக்ட் பண்ண அவங்க வேணாங்க, எங்களுக்கு தமிழ்நாடே வேண்டாங்கன்னு போகாம திரும்ப திரும்ப ட்ரை பண்றதை வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்? அரவிந்த், கடந்த கால தேர்தல்களை இந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது சில பார்வையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொன்னது பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் வந்து கூடி இருக்கு. கடந்த எலெக்ஷனோடு ஒப்பிடுகிற போது அந்த அளவுக்கு வெறுப்பு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெறுப்பு இல்ல. நீங்களே குறிப்பிட்டீங்களா இல்ல வேற எந்த பத்திரிகை? நிறைய பேர் சொல்றாங்க. இதுல விவாதங்கள்லயே அதை பேசுறாங்க. இந்த அக்செப்டன்ஸ் கூடி இருக்கிற போது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்ற ஒரு நரேட்டிவ், இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லக்கூடிய நடக்கக்கூடிய போராட்டங்கள் பாஜக தலைவர்களுக்கு அதிகமா வர்றத என்ன இம்பாக்டா அது ஏற்படுத்தும்? டிஎம்கேக்கு கெயினா, ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்கு கெயினா? இல்லைங்க, பாஜகக்கான அக்செப்டன்ஸ் கூடி இருக்கா இல்ல பாஜகக்கான அந்த பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரெண்டு வேற. பாப்புலாரிட்டிங்கிறது வேற, அக்செப்டன்ஸ்ங்கிறது வேற. நம்ம எப்படி சொல்லலாம்னா, அண்ணாமலை போன்ற தலைவர்களுக்கான பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கொள்கையோ அவர்களுடைய அரசியலையோ ஏற்க மக்கள் தயாராகி விட்டார்களா என்ற கேள்வியும் இருக்கிறதுல. இப்போ 2024 9 முறை பிரதமர் நரேந்திர மோடி பாப்புலாரிட்டி ஓட்டா மாறுது. இல்லைங்க, நான் அதான் சொல்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 9 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்தார். அவர்களோட கணிப்புப்படி சுமார் 6 முதல் 7 தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள் என அவர்கள் எண்ணி இருந்தார்கள். அப்படி வந்து ஒரு இடத்துல கூட அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ நீங்க அந்த அக்செப்டன்ஸ் வந்திருந்தா அந்த சீட் கன்வர்ஷன்ல வர ஆரம்பிச்சுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கலாம். இந்த ஓட் பர்சன்டேஜ் தனியா நின்னாரு, ஏன்னா கடந்த முறை காட்டிலும் இந்த முறை அதிகமான தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார்கள். அதன் காரணமாக ஓட் பர்சன்டேஜ் அதிகமானதற்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஆனால் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்கல இல்லையே. ஸோ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2021 இருந்திருக்காங்க. அதை மட்டுமே வச்சு நம்ம பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை இடங்கள் வெற்றி பெறுகளை பொறுத்துதான். மக்கள் பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்களா அல்ல அரசியலை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்களா என்பது எனக்கு சற்று சந்தேகமாக தான் இருக்கிறது. திரு பிரகாஷ், எத்தனை முறை பிரதமர் வந்தாலும் ஓட் சீட் கன்வர்ஷன் அங்க இல்ல அப்படின்னு திரு அரவிந்த் குறிப்பிட்டார். அது ராகுலுக்கும் பொருந்துமா இல்ல ராகுல் வந்தா அவங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமா? ராகுல் வந்து நேச்சுரல் அல்லைங்க. அதாவது இது வந்து ப்ரோஆக்டிவான ஒரு புரோட்டீனுக்கும் எதிர் நோயை உருவாக்குற ஒரு புரோட்டீனுக்குமான வித்தியாசம். ராகுல் வந்து தமிழ்நாட்டோட இணைஞ்சவர், ராஜீவ் காந்தின்னு ஒரு மிகப்பெரிய தலைவரோட இழப்பை சந்திச்ச மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதோட சிம்பத்தி வந்து ஒரு தேர்தலையே தீர்மானித்தது 1991. ஸோ காங்கிரஸோட ரூட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நிலவரத்தில் வானதியே ஜெயிக்க முடியாதுங்க. எல்முருகன் பெரிய அளவுக்கு ஜெயிப்பாரா இல்லையான்றது சொல்ல முடியாது. அதே மாதிரி மயிலாப்பூர்லேயே நம்ம கவர்னரமாக ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பாஜகவுடைய 27 தொகுதிகளும் ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது. தொண்டாமுத்தூர்லேருந்து நம்ம மினிஸ்டர் வெளியே வரவே முடியல, ரைட்டுங்களா, வேலுமணி. ஸோ கோவையிலேயே வந்து முழுக்க முழுக்க டஃப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற தாவேக்கா வந்து ஒரு 10% போகும், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அது திமுகலேருந்து 1 to 2%, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 4%, நாம் தமிழ்லேருந்து ஒரு 4%, இப்படி எடுத்துக்கிட்டு போகும். இதுதான் வந்து நிலவரம். பாஜகவுக்கு அக்செப்டன்ஸ் கூடிச்சு இது எனக்கு எப்படின்னா, நம்ம தமிழிசை சொல்கிற மாதிரி தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அக்செப்டன்ஸ் கூடவே இல்லை. பாஜகவுக்கான ரிபல்லியன் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு முயற்சி, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முயற்சி இருக்குது. இப்போ வாசுதேவநல்லூரில் ஒரு பையனை நிறுத்துறாங்க, ஆனந்தன் ஐயாசாமின்னு. அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். அந்த பையன் அந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர பாஜகவுக்கான அக்செப்டன்ஸ் கிடையாது. ராகுல் என்பது வரவேற்கக்கூடிய புரோட்டீனு, மோடி என்பது எதிர்ப்பு புரோட்டீன் தான் என்னைக்கும் தமிழ்நாட்டு. கடந்துட்டோம் செய்திக்கு. ராகுல் காந்தி வந்து வந்தார்னா விஜய்க்கு போற 10%, 8% குறையும். அதுக்காக ராகுல் காந்தி வந்தாக வேணும். அது பேசுவாருங்க, வர்றாருன்னு சொன்னார் அரவிந்த். பாப்போம், பொறுத்து. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான